Hi, praise God. God is saying unto you, I am the one who rules over seasons and times. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தராகிய ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தானியேல் அங்கே தீர்க்கதரிசியா அங்கே ஒரு பிரதானியா அவருடைய நாட்டில் இருக்கும் பொழுது ராஜா ஒரு சொப்பனத்தை காணுவார். அப்போ அந்த சொப்பனம் யார் அதை ரிவீல் பண்ணுறாங்க, யார் கரெக்டாக சொல்கிறாங்க, அந்த சொப்பனத்தையும் சொல்லி அதுக்குரிய அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ராஜா டிமாண்ட் பண்ணுவார். அப்போ அந்த ராஜா டிமாண்ட் பண்ணும்போது இதை சொல்லலை அப்படின்னா அங்கே இருக்கிற ஞானிகளையும் அங்கே இருக்கிற எல்லாம் இந்த ரிவீல் பண்ணுற ரெவலேஷன் பேசுகிறாங்க இந்த எல்லாரையும் துண்டித்து போடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கட்டளை பிறப்பிச்சுக்கும் பொழுது தானியேல் இதை கேள்விப்பட்டு ராஜா முன்னாடி போய் சொல்லுவார், கர்த்தராகிய ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தெய்வன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகாரமுடையவராக சொல்லுவார். ஏன் தானியேலுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னா, தானியேல் முழு நிச்சயமா நம்பினாரு. என்னன்னா ஆண்டவர் காலங்கள் மேலும் சமயங்கள் மேலும் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் ரூல் பண்றாரு. மை காட் இஸ் a God who rules over the times and the seasons ன்னு சொல்லிட்டு தானியேல் தீர்க்கதரிசி முழு நிச்சயமாக நம்பினார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு எப்போவும் இந்த ஆசீர்வாதம் கிடச்சிருக்கணும், எப்பயும் நான் இதை நடத்திருக்கணும், எப்போவும் எனக்கு இது கிடச்சிருக்கணும், இது என் வாழ்க்கையில் நடக்காமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே காலம் கடந்து போயிடுச்சு, இனி எப்படி நடக்கும், இனி யார் எனக்கு அதை கொண்டு தருவா, இனி எப்படி நான் செய்ய முடியும், இனி எப்படி இதை நடக்கும், பாசிபிளே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் காலங்கள் மேலும் சமயங்கள் மேலும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை உண்டாக்கி அந்த உலகத்தின் மேலே மட்டும் ஒரு அதிகாரம் உடையவராக இல்லை. காலங்கள் மேலும் சமயங்கள் மேலும் ராஜாக்கள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் உண்டாக்கப்பட்ட சகல வஸ்துக்கள் மேலும் சூரியன் மேலும் சந்திரன் மேலும் எல்லா விதமான நியாய பிரமாணத்தின் மேலும் எல்லா விதமான கோட்பாடுகள் மேலும் அவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்காக எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மரணத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் எல்லா விதமான கொடிய ரோகங்களையும் நோய்களையும் தீர்த்ததான அவருடைய ரத்தம் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றான காரியங்களையும் செய்து முடிக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்காக எல்லா விதமான காலங்களையும் சமயங்களையும் மாற்றி உங்களுக்காக சகல காரியங்களும் செய்து முடித்து கொடுப்பார். அதனால நீங்க விசுவாசத்துல ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்துல நம்ம நிலை நிற்கலைன்னா ஒருவன் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவதற்கு கூடாத காரியம். without faith we cannot please God. Be in faith, God will do things for you. Amen.